அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அதுவும் முருக பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது பூச நட்சத்திரம் சொல்லலாம், கிருத்திகை நட்சத்திரம் சொல்லலாம், சஷ்டி திதியை சொல்லலாம். இது மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த கந்த சஷ்டி, அது பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பேர் 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அதே போல் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்தை சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வீக காரியங்களுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்த ஒரு நாளாகவும் கருதப்படுது. பங்குனி மாதம் அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்த மாதம் தான். இதில் வரக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. இந்த நாளில் யாரெல்லாம் மீள முடியாத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ, சொந்த வீடு அமைய மாட்டேங்குது, எத்தனை நாட்கள் தான் அப்படி வாடகை வீட்டிலே இருந்து கஷ்டப்படுறது அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறீங்களோ, எங்களுக்கு தொழில் சரியாக அமைய மாட்டேங்குது, திருமணம் தடையாகிட்டே போயிட்டுருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அனைத்தும் தீரும் அப்படிங்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பங்குனி உத்தர நாளில் நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படிங்கும்போது அவசியம் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறதுக்குன்ட்டு ஒரு தனி வீடியோ நான் அந்த உத்தர டேட்டு வரும்போது பக்கமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா அப்போ தான் மறக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது 11 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை. ஏன்னா அந்த ஒரு நாள் விரதமே நமக்கு பலன் கொடுத்துரும். இருந்தாலும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்காக நம்ம 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ 21 நாட்கள்ங்கிறது நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அந்த தேதி முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் 11 நாட்கள் விரதம் நம்மளால் இருக்க முடியும். இது என்னைக்கு தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி தொடங்கணும். நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த முறை நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே அவருக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கே தொடங்குது. அதாவது ஏப்ரல் 1 பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நம்ம விரதம் இருக்க தொடங்கணும். அப்படிங்கும்போது பங்குனி உத்தரத்தன்னைக்கு நமக்கு 11 நாட்கள் அப்படிங்கிற கணக்கு வந்துடும். அடுத்து 6 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தொடங்குனீங்க. அப்படிங்கும்போது பங்குனி உத்தரத்தன்னைக்கு நமக்கு 6வது நாள் வரும். பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதத்தின் 11ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் வருது. சரி, இப்போ இந்த 11 நாட்கள் விரதமாகட்டும், 6 நாட்கள் விரதமாகட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதில் நீங்கள் விரதத்தின் தொடக்க நாள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய படம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்துங்க. வேல் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். பால் அபிஷேகம் அல்லது விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இதாவது நீங்கள் பண்ணுங்கள். வீட்டில் பன்னீர் வச்சுருந்தீங்க, அதாவது ரோஸ் வாட்டர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த ரோஸ் வாட்டரை வச்சு நீங்கள் வேலை அபிஷேகம் செய்கிறது, முருகப்பெருமான் படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்துறதெல்லாம் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா அதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூ நீங்கள் தினம் 1 பூ 2 பூவாவது வைக்கிறது சிறப்பு. தினந்தோறுமே இது போல் வேலுக்கு அபிஷேகம் செய்யணுமா, முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ முதல் நாள் நீங்கள் அப்படி பண்ணிடுங்க. இதுக்கு நடுவில் அந்த 11 நாட்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதி வரும். திரும்பவும் செவ்வாய்க்கிழமை வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா, முருகப்பெருமான் படத்துக்கு அலங்காரம் பண்ணுறது, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதனால் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பங்குனி உத்திரம் நிறைவு நாள் அன்றைக்கும் நீங்கள் இதே போல் அபிஷேகம் செய்கிற மாதிரி வரும். பூக்கள் தினமும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தினமும் பூக்கள் கிடச்சிச்சின்னா ஒவ்வொரு செவ்வரளி பூவாவது வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் வைக்கிறது உகந்தது. அடுத்து இந்த முதல் நாள் விரதம் இருக்கீங்க பாருங்கள், அந்த நாளில் மட்டும்
உங்களால் முடிஞ்சால் 6 விதமான நைவேத்தியங்கள் வந்து நீங்கள் படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வைங்க. தயிர் சாதம் வச்சிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து தினமும் இதே போல் நிவேதனம் வைக்கணுமானா தினமும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா உலர் திராட்சை, 2 பேரிச்சம்பளம் இந்த மாதிரி ஏதாவது வைங்க. ஏதாவது வாழைப்பழம் வைக்கலாம். கனி வகைகள் எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் தினமும் ஒரு நிவேதனமாக வந்துட்டு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். அடுத்து காலை இரவு நீங்கள் உணவு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. மதிய வேலை மட்டும் நீங்கள் விரதம் இருங்க. அதாவது மதிய வேலை உணவு வந்துட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. இந்த விரத நாட்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்கு, அதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அங்கே போகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அவங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் வந்த பிறகு நீங்கள் குளிச்சுட்டு வீடெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் நீங்கள் அங்கே போயிட்டு தண்ணீர் கூட குடிக்காதீங்க. நீங்களாக தண்ணீர் எடுத்துகிட்டு போயிருங்க, அதை வந்து குடிச்சிக்கோங்க. நீங்கள் அங்கே எந்த ஒரு காஃபி, டீ இது மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது சிறப்பு. அதே போல் இந்த குழந்தை பிறந்த வீடு, அது அவங்க பார்த்திங்கன்னா புண்ணியோஜனம் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது மாதிரி பேர்லாம் வைப்பாங்க, புனித நீர் வந்து தெளிப்பாங்க. அது செய்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டுக்கும் வந்துட்டு போக வேண்டாம். அதே போல் பெண்கள் வந்து ருதுவாக இருப்பாங்க, அதாவது வயசுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சடங்குகள் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து செய்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வீட்டுக்கும் வந்துட்டு போக வேண்டாம். அடுத்து தரையில் தான் படுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தரையில் படுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாய், பெட்ஷீட் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் விரித்து படுத்துக்கிறது சிறப்பு. அதே போல் இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த 11 நாட்களாகட்டும் 6 நாட்களாகட்டும் வீட்டில் வந்து அசைவம் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் தான் விரதம் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிற மாமனார், மாமியார், குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து அசைவம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துறாதீங்க. மறுநாள் வந்துட்டு வீடையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு அதன் பிறகு வந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுங்கள். இந்த 11 நாட்களுமே நீங்கள் காலை மாலை 2 நேரமுமே கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இதெல்லாம் வந்து படிக்கிறதோ இல்லை மொபைல் ஃபோனில் போட்டு விட்டு கேட்குறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் முருகா ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கை கணக்கில்லாமல் கூட எழுதிட்டு வர்றது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் யாரையும் வந்து கடுமையான சொற்கள் கொண்டு நீங்கள் பேச வேண்டாம், கோவப்பட வேண்டாம். வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் நீங்கள் வந்துட்டு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப அதீத சக்தி வந்து இருக்கும். இந்த சக்தி இருக்கும்போது நம்ம யாரையாவது ஏதாவது ஒரு கடினமான சொற்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து பழிச்சிடுச்சு அப்படிங்கும்போது அதனுடைய பாவமும் வந்து நமக்கு தான் வரும். இப்போ யாராவது ஏதோ ஒன்று திட்டி அது நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக அவங்க சில கஷ்டங்களை வந்து அனுபவிப்பாங்க. அதுக்கு காரணம் நாம் தான் அப்படிங்கும்போது நமக்கும் வந்து மனசு வந்து உறுத்தலாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மனசை வந்து சாந்தி பண்ணிக்கோங்க. அதாவது எப்போவுமே வந்து அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தேகம் வரும். நாங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம், இப்போ இந்த 11 நாட்களும் நாங்கள் கணவன் மனைவி வந்து இல்லறத்தில் ஈடுபடலாமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது வீட்டில் அசைவம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் தாம்பத்தியத்திலையும் இருக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு 11 நாட்கள் அல்லது 6 நாட்கள் வந்துட்டு கணவன் மனைவி இது போன்ற தவறுகளை வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் எப்பவும் போல் விமரிசையாக 6 வகையான நிவேதனம் வைக்கிறது, பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்வது, மந்திரங்கள் சொல்வது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். கோவிலுக்கு போயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். 11 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் 1ஆம் தேதியே வந்துட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடு, பூஜை அறை, பூஜை பொருட்கள் எல்லாம் தூய்மைப்படுத்திட்டு அந்த நேரத்துலேயே வந்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிடலாம். 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஏப்ரல் 6ஆம் தேதி இதே போல் வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நான் சொல்ல தவறிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.